Hey guys, welcome back to my channel. So நம்ம வந்து ஏர்போர்ட்ல இருக்கோம். So துபாய் ஏர்போர்ட்ல நாம வந்து இந்தியாக்கு போக போறோம். So எல்லாரும் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கோம். ஏனா வந்து எப்பவுமே 1 year once இல்ல 2 year once அந்த மாதிரி இந்த வாட்டி வெக்கேஷன் வர வந்தாச்சு. அப்போ 1 year onceல நம்ம வந்து போக போறோம் 1 year கேப்ல. And நம்ம வந்து எமிரேட்ஸ் செக் இன் வந்துட்டு பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல லக்கேஜ் இருக்கு. So 3 பேர் இருக்கறனால நல்ல லக்கேஜே இருக்கு. அப்போ நம்ம வந்து செக் இன் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பேக் வெயிட் எல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம வந்து பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு பேக் எல்லாம் போட்டு ஒரு 2 கிலோ வந்துட்டு மாத்தணும் அப்படினாங்க. அது அப்படியே மாத்தி செக் இன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணி இப்போ ஓகே ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இமிகிரேஷன் பண்ணலாம். பாத்தீங்களா ட்ரோலி, சின்ன பசங்களுக்கு ட்ரோலி தள்ளுறதுன்னா என்ன ஒரு பைத்தியம்னு தெரிய மாட்டேங்குது. பயங்கர க்ரேஸியாக பிஹேவ் பண்ணுவாங்க ட்ரோலி பார்த்தா. ஸோ இதுக்கு வேண்டியே ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்குவாங்க. ஸோ வந்தாச்சு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஸ்டோலர்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம வந்துட்டு நம்ம கேட்டுக்கு போகணுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரெயின் ஏறி போக வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சென்னைக்கு போக போகிறோம். ஸோ சென்னைக்கு போகிறதுனால கொஞ்சம் இனியும் லாங்காக டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு சென்னைக்கு போகிறனால இந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே படாவாக ஒரு பெரிய ஏர்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அந்த ஏர்போர்ட் வந்து இன்னும் ஃபுல்லுமே அல் மக்தூம் ஏர்போர்ட்டுக்கு தான் நமக்கு போக வேண்டியது வரும். இப்போ வந்துட்டு ரொம்ப 20 times பிகர் தென் திஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம வந்த டியூட்டி ஃப்ரீயில் வந்துட்டு எல்லா பர்ஃப்யூம்ஸும் மேக்கப் ஐட்டம்ஸும் எல்லாமே எப்போவுமே நம்ம வந்து ட்ரை பண்ணுறது. அண்ட் ஆல்கஹால்ஸ் அதெல்லாமே வந்து நம்ம வந்து ஊருக்கு கொண்டு போகிறதுக்கெல்லாம் வாங்குறதுக்காக இங்கே வருவோம். இங்கே நல்ல ஆஃபர்ஸும் இருக்கும். நம்ம ட்ரிபிள் பேக் அந்த மாதிரி டபுள் பேக் எல்லாம் வாங்கும்போது இங்கே நல்ல ஆஃபர்ஸ் இருக்கும். நம்ம இங்கே வந்துட்டு தனித்தனியாக வாங்குறக்கும் இங்கே ஏர்போர்ட் டியூட்டி ஃப்ரீயில் வாங்குறதுக்கு நல்லா. ஆனால் இந்த வாட்டி ப்ரைஸஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. நம்ம வந்து சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு நம்மளோட இதில் வந்துட்டு மர்ஹாபா லான்ச்சில் போய் நம்ம சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு லிக்கர்ஸ் எல்லாம் வாங்கி ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாமே பார்த்தோம். ஸோ அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு நம்ம கேட் பக்கத்துலேயே தான் இருந்தது. ஸோ ஃப்ளைட் ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அதிகமாக நம்ம குழந்தை இருக்கிறனால சீக்கிரமாக வந்துட்டு அப்படியே வந்தாச்சு. ஸோ அவனுக்கு வந்துட்டு இந்த ஃப்ளைட்டில் ஏறது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பார்த்துட்டு அப்படியே போகிறது. அண்ட் ஆள் வந்து ரொம்ப இதாக தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் 3 பேருமே காட் செட் போட்டு தான் போகிறோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வாட்டி எங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே. ஸோ நாங்கள் நல்லா சூப்பராக அப்படி போனோம். ஆனால் ஃப்ளைட்டை ஏறினதுக்கப்புறம் அடுத்த நாள் இறங்கும்போது எனக்கு எல்லாமே ஃபுல்லாக பயங்கரமாக அப்படியே உஃப்னு ஊதி இருக்கும் மூஞ்சி கால் எல்லாமே. சரி வாங்க உள்ள போகலாம். தேங்க்ஸ் பாருங்க. When you are in the world, find out what's the load, jump off the flying, and when to arrive. External cameras. Stay up to date, flight, headlines, take, flight. No holidays are over. Great value, why not? வந்து கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு வந்துட்டு டின்னராக நம்ம எத்தனை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சு. ஸோ அப்படி பிரேக்ஃபாஸ்ட் வந்த உடனே பையன் வந்து குஷி ஆல்ரெடி. ஆனால் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்துட்டு நான் லான்ச்லேயே நல்லா சாப்பிட்டுட்டேன். என்னால் சாப்பிட்றதுக்கான இது ஒன்றும் இல்லை. அப்போ நான் சொல்லிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவனுக்கு கொடுத்தேன். இவனும் கொஞ்சம் சாப்பிட்டான். அண்ட் அப்புறம் நாங்கள் வந்துட்டு இது பண்ணிட்டோம். ஸோ இவனுக்கு வர டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். சிக்கன் நக்கெட்ஸும் பின்ன வந்துட்டு இது மேக் அண்ட் சீஸ் மாதிரி வந்தது.
ஸோ ஓகே இது அவன் சாப்பிட்டுட்டு இது பண்ணிட்டு தான். இங்கே வந்து பிரியாணி, ஆக்சுவலி இது டின்னர்னு நினைக்கிறேன். ஸோ பிரியாணி வந்தது, பிரியாணி அண்ட் சாலட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்தது. ஸோ இதுவுமே நல்லா இருந்தது. நம்மளோட இது வந்து ஒன்றுமே இல்லை, ஸோ நம்ம தொடவே இல்லை, அப்படியே தான் இருந்தது. ஸோ அங்கேயே நம்ம வந்துட்டு ஃபுல் செட் பண்ணிட்டோம், அதனால நம்ம வாங்கலை. ஓகே, அப்போது நம்ம வந்துட்டு இனி அவனை அப்படியே லைட்டாக தூங்க வச்சுட்டு நம்ம வந்துட்டு இனி சென்னையில் மீட் பண்ணலாம். கைஸ், அப்படி நம்ம வந்துட்டு சென்னை ரீச் ஆயாச்சு. அவங்க சின்ன தூக்கம் போட்டு அவன் எங்களுக்கு தூக்கமே வரல. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டயர்டாகவே இருக்கும், ஏன்னா தூக்கம் ஏதாச்சுன்னா அப்படியே இதாகிடும். ஸோ இப்போ வந்து தம்பி வந்து பிக் பண்ண வந்துடுவான். ஸோ இவரோட தம்பி, ஸோ ஹஸ்பண்டோட தம்பி வந்துடுவாங்க. அப்போ இவங்க ஈஸியாக நமக்கு வந்து இமிக்ரேஷன் அந்த மாதிரி ப்ராசஸிங் எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சுவாங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ளைட் கிட்டேயே வந்துடுவாங்க, நம்ம பிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் டிலே ஆச்சு, ஏன்னா நம்ம வந்து ஒரு சவுண்ட் பார் கொண்டு வந்திருந்தோம். அந்த சவுண்ட் பார் வரக்கு நம்ம கை கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பாக்கி திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சிருச்சு. ஆனால் இதுக்கு வேண்டி நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னோடய மூஞ்செல்லாம் பார்த்திங்களா, வரும்போதும் இங்கே வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் தூக்கம் இல்லாமல் மொபைல்லாம் இதாகிருக்கு. ஸோ வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து அவங்க காரும் கொண்டு வந்தாச்சு. அப்போது அப்பாவும் வந்திருந்தாங்க. ஸோ நிறைய பெட்டி இருக்கிறதுனால 2 கார் வேண்டி வந்துட்டு. ஸோ இவன் வந்துட்டு அப்பாவை பார்க்குறான். ஐயோ என்ன ஒரு குஷி பார்த்தீங்களா. இதுதான் 2 பேரும் கிட்டத்தட்ட சேமாக இருப்பாங்க பார்க்குறக்கு, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம வந்து லக்கேஜ் எல்லாம் காரில் எடுத்து வச்சு நம்ம வந்து கிளம்புறோம். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்து கிளம்பி வீட்டுக்கு போகலாம். ஸோ பண்ணு இது கலர்ல சென்னை ஃப்ளாட்க்கு வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்க என் தம்பிக்கு போக ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ அம்மா அப்பாவும் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்த உடனே இவன் வந்து பார்க்குற முதல் நாள் வந்து இவனோட கவின், அது இவனோட தம்பி பார்க்கறதுக்கு தம்பியா அதனால் அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரியவே இல்லை இவனுக்கா போட்டு நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ பாருங்கள் உள்ளே போய் எப்படி கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு, அது பயங்கரமான ஒரு இதாக இருந்தது பார்த்துட்டா. அவன் வேற கேட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களோட ஒரு இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
வந்துட்டு ரொம்ப நேரம் தூங்காமல் விளையாண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிஞ்சு திருப்பியும் எல்லாம் குளிச்சு முடிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் விளையாட்டே தான் இருந்தது. அண்ட் சக்கை நாங்கள் வந்து அப்படி சொல்லிட்டு சக்கை சாப்பிட்டோம். அன்றைக்கி எத்தனை நாளில் என்னென்னலாம் சாப்பிட்டோங்கிறதெல்லாம் இருக்கும். அப்புறம் இவங்க வந்து சவுண்ட் பாக்ஸ் வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 பேர் இந்த மாதிரி பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடி அந்த மாதிரியெல்லாம் தான். அப்புறம் வந்து தம்பி நாங்கள் வந்தாலே அவனுக்கு மோமோஸ் வாங்கி தரணும் அப்படிங்கிற ஒரு இதாக எங்களுக்கு இந்த மோமோ ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா இருந்தது. பின்ன நாங்கள் கொண்டு வந்தோம் ஒரு ரைஸும். ஸோ அது குடிச்சு வந்துட்டு இருந்தோம். அது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி எல்லாருமே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இது வந்து எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட் டேயாக நம்ம நைட்டு சாப்பிட்டோமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த மசாலா தோசை ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ இந்த மசாலா தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தியன் கஃபே அப்படின்னா இந்தியன் காஃபி ஹவுஸ்ன்னு மலையாளத்தில், அதாவது கேரளாவில் வந்துட்டு அந்த இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதில் நம்ம மசால் வந்து பீட்ரூட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இது சூப்பராக சாப்பிட்டுட்டு அம்மா திடீர்னு நமக்கு வந்துட்டு ஒரு கோல்ட் காஃபி வேறு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது அன்எக்ஸ்பெக்டட், ஆனால் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. இப்போவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு ஜாரில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றினோம். ஆனால் சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்தது குடிக்கிறதுக்கு. அண்ட் அப்படியே இது முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அப்படியே சூப்பராக முடிஞ்சுது. ஏன்னா நம்ம வந்ததே லேட் தானே, அப்போ கொஞ்சம் நேரம் தூங்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அப்படியே மார்னிங் நைட்டு வந்த வழிக்கு நம்மளோட சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அண்ட் இந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணி, இது ஆக்சுவலி நீங்களும் ட்ரை பண்ணணும். நமக்கு வந்துட்டு ஷேக் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி பாட்டில் வச்சு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நல்ல திக் க்ரீமாக வரும் இந்த ஸ்டஃப். அப்படி நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இப்படி தாங்க இவங்க 2 பேரும் ஏதாவது டாய்ஸ் எல்லாமே சேம் வேணும், எல்லாமே அப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேப்பு, சின்ன மூடி இதெல்லாம் வச்சு தான் விளையாடுவாங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு மந்தி இது வந்து மேகியோடது கொண்டு போயிருந்தோம். ஸோ இங்கே எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொடுத்தா, அம்மாக்கு எப்படியும் அதை வந்துட்டு சூப்பராக பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் கொண்டு போய் மந்தி அவங்க வந்துட்டு அவங்களோட ஓன் ஐடியா வச்சுட்டு இந்த ஒரு மிக்ஸும் வச்சுட்டு அவங்க பண்ணியிருந்தாங்க. ஓ மை காட், சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இவங்க சைக்கிள் பார்த்தா 2 பேரும் சைக்கிள் கட்டி தான், ஒரு சைக்கிள் தான் இருக்குன்னாலும் அந்த ஒரு சைக்கிளுக்கு இவனுக்கும் சைக்கிள் ஓட்டணும் அவனுக்கும் சைக்கிள் ஓட்டணும். அவன் அப்போ தான் படிச்சுட்டு இருக்கான். இவன் ஆல்ரெடி படித்து இதாக்கி வந்திருக்கான். அப்போது அவனுக்கு இது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு கொடுக்கணுன்ட்டு. ஃபஸ்ட்டு டைம் வந்த உடனே நீ இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு என்னோடய திங்ஸுங்கிற மாதிரி அவனுக்கு. இவங்க 2 பேரையும் மேய்க்கிறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் இவர் வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்கவும் அவன் சீக்கிரமாக கற்றுக்கவும் செஞ்சுட்டான். கொஞ்ச நேரம் விளையாட வைக்கக்குள்ளே நம்மளோட இது வந்து மேரினேட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருங்க, மந்தி இது எல்லாமே ரெடி ஆகிருக்கும். நம்ம போய் குக் பண்ணலாம்.
சும்மா இவங்க கீழே படுத்திருந்தா அதுக்கு நடுவில் போய் படுத்துட்டு இவங்கள தூங்க விடாமல் இவன் இது பண்ணிகிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கீழே போகலாம் அப்படி இவங்களை கூட்டிகிட்டா கீழே போனால் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கிளைமேட் சென்னையில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். லாங் வீடியோவாக இருந்தது. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.